सीतापदे राम 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 श्री रामनाम संगीतम की जय। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। गोपिका जीवन स्मरण गोविंद गोविंद जय जानकी कांत स्मरण जय जय राम राम हर हर नम पार्वती पति हर हर महादेव। सिद्धि विनायक स्वामी की जय, आंजनेय स्वामी की जय, सद्गुरु महाराज की जय, सकल साधु मंडली की जय। प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यास अम्बरीश सुखशौनक भीष्मताल्प्यान रुक्मांगद अर्जुन वसिष्ठ विभीषणादीन पुण्यानिमान परम भागवतान स्मरामि। ஸ்ரீயப்பதியான சீதாராமுடைய பூர்ண அனுகிரக விசேஷத்தினால் இப்போ நடந்து வரக்கூடிய இந்த ஸ்ரவண யக்ஞத்தில் நாம் ராமர் பட்டாபிஷேகத்தோடு இப்போ பாராயணம் நல்லபடியாக பூர்த்தியானது. ரொம்ப சந்தோஷம். ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வந்தேன். கண்டேன் சீதையை. ஆஞ்சநேய சுவாமி சீதையை பார்த்துட்டு வந்தார் இல்லையா? ஆனால் நானும் கண்டேன் சீதையை. எப்படின்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி போனால், கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு இஸ்கான் கோயிலில் ஒரு ஃபங்க்ஷன் ஏற்பட்டது. அந்த ஃபங்க்ஷனுக்கு என்னென்னா நிறைய பேர் வந்திருந்தாங்க. அந்த இஸ்கான் கோயிலுக்கு ஃபங்க்ஷன் வந்தாங்க. அப்போ ஒரு இளம் வயது ஒரு வாலிபனும் ஒரு பெண்ணும் கூட அங்கே ஒருத்தர் வந்தாங்க. அவங்க நேபாளி. அவங்க நேபாளியில் ஜானக்பூர்னு சொல்லக்கூடிய இடத்துலேருந்து அந்த பெண்ணும் அந்த பையனும் வந்தாங்க. அந்த பையன் இருக்கட்டும், அந்த பெண்ணும் பையனும் என்னென்னா இங்கே சென்னையில் ஆவடியில் இன்ஜினியரிங் ஏதோ படிக்கிறாங்க போல இருக்குது. இங்கே படிக்கிறதுக்கு இங்கே ஒரு இடத்துல ரூம் எடுத்து தங்கி இங்கே படிக்கிறாங்க. அவங்க அது எல்லாமே ஒரே ஊர் தான், நேபாளில். அவங்க இங்கே படிக்கிறதுக்காக வந்திருக்காங்க. இங்கே ஆவடியில் தான் தங்கியிருக்காங்கன்னு சொன்னாங்க. அவங்க என்னென்னா வந்தாங்க, பிஜேபி ஆண்டு இறங்கிட்டாங்க. பிஜேபி ஆண்டு இறங்கி இஸ்கான் கோயிலுக்குள்ளே வரது அவங்க வழி தெரில. அப்போ நான் யதார்த்தமாக அங்கே வந்தேன். நானும் அந்த ஃபங்க்ஷனுக்கு, அந்த கோயில் ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கேன். வந்தபோது நான் என்ன பண்ணேன், சரி, அவங்க இங்கிலீஷில் பேசினாங்க. அவங்க ஹிந்திக்காரங்க, தமிழ் தெரியாது இல்லையா, அதனால் இங்கிலீஷில் பேசினாங்க. இங்கிலீஷில் பேசினா இங்கிலீஷில் பதில் சொன்னேன். இப்போ நீங்கள் இங்கே இஸ்கானு கேட்டாங்க. நெத்தியில் திலகத்தை பார்த்த உடனே இஸ்கானு தெரிஞ்சுக்கினாங்க. அது அவங்க இஸ்கானு நெத்தியில் நான் எப்போவும் நாம போட்டிருப்போம் இல்லையா, அதனால் சரி வைஷ்ணவர்னு தெரிஞ்சுக்கிட்டு உடனே அவங்க பேசினாங்க. பேசின உடனே நான் அந்த பெண்ணுக்களை அந்த பையன்களை சொன்னேன். அது போல் ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை, பிஜேபிலேருந்து இங்கேருந்து போகிறதுக்கு கிட்ட தான் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் வாங்க சொல்லிட்டு என்ன பண்ணேன், ஒரு ஷேர் ஆட்டோவில் என்ன பண்ணேன், அக்கறைக்கு அழைச்சிட்டு வந்துட்டேன். அக்கறையில் இறங்கிட்டு இங்கேருந்து நடந்து போயிடலாம், வாக்கிங் டிஸ்டன்ஸ் தான், கிட்ட தான் போயிடலாம் அப்படின்னு அழைச்சிட்டு வந்தேன். அதாவது என்னென்னா, அவங்க என்னென்ன பயப்படுறாங்கன்னா, 2 பேர் வந்திருக்காங்க. அந்த பெண்ணு, நான் விஷயத்த சொல்கிறேன், அந்த பெண்ணு இது வரைக்கும் அந்த பெண்ணை மாதிரி அழகான ஒரு பெண்ணை பார்த்ததே கிடையாது, ஜென்மாவில் பார்த்தது கிடையாது. நான் சீதையை அந்த நேபாளிலேருந்து வந்தாங்கன்னு, ஆனால் எனக்கு பார்த்தா ஒரு தெய்வீகமான ஒரு முக கடாட்சம், ஒரு லக்ஷ்மி கடாட்சமான முகம். இப்போ நேபாளிஸ்லாம் எப்படி இருப்பாங்க, ஒரு சைனீஸ் முகம் மாதிரி இருக்கும் இல்லையா பார்க்கறதுக்கு. ஆனால் அதை தான் சைனீஸ் முகம் மாதிரி தானே இருக்கும் நேபாளிலாம் பார்க்கறதுக்கு. ஆனால் அதான் சொல்கிறேன், இவங்க அது மாதிரி தான் இருக்காங்க. ஆனால் டோட்டலி டிஃப்ரெண்ட்டு. ரொம்ப ஒரு லக்ஷ்மி கடாட்சமான ஒரு முகம் அந்த பெண்ணுடைய முகம் பார்த்தா. நான் இப்போ எதுக்கு ஃபஸ்ட்டு விஷயத்த சொன்னேன்னா, நான் பின்னாடி சொல்கிறேன். அதாவது என்னென்னா, பகவான் எப்படி ஜாயின் பண்ணி வச்சா பாருங்க. அவங்களுக்கு என்னென்னா இது சென்னையில் கொஞ்சம் பயம் இருக்கும். இந்த பெண் என்ன பண்ணுறது, துடுக்குத்தனமாக போய் இதுவே ஆட்டோவை போய் கையை போட்டு நிறுத்துறது எல்லாம் பண்ணிச்சு. நான் சொன்னேன், அதெல்லாம் பண்ணாதம்மா, அது மாதிரி நீ பண்ணக்கூடாது. உன் கூட ஒரு பையன் இருக்கான்ல, அவன் பையன் பண்ணால் பரவாயில்ல, நீ பண்ணால் தப்பாயிடுமா, அப்போல்லாம் பண்ணக்கூடாது, ஆட்டோ கையை போட்டு நிறுத்தாத, நான் பார்த்துக்கிறேன், உங்களுக்கு எங்கே போனோம், இஸ்கான்னு போனோம், நான் பார்த்துட்டு சொல்லிட்டு பிஜேபியில் இறங்கி நான் என்ன பண்ணேன், நானே ஆட்சி பண்ணேன், நீ என் கூட மட்டும் வாங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணேன், ஆட்டோவில் ஷேர் ஆட்டோவில் உட்கார வச்சுட்டு அப்புறமா அக்கறைக்கு போகும்போது அங்கே என்ன பண்ணேன், சரி காசு கொடுத்துட்டு இந்த ஒரே ஸ்ட்ரெயிட்டாக நடந்து போனோடனே அப்போ என்னை பற்றி விசாரிச்சாங்க அவங்க 2 பேரும். விசாரித்தாங்க. நான் சொன்னேன், நான் இது மாதிரிலாம் நான் இருக்கேன், இது மாதிரி நான் லாங்லேருந்து வரேன், மாதாரம் கிட்டலேருந்து வரேன் நான் அப்படின்னு சொன்னேன் எல்லாமே. நீங்கள் எங்கேம்மா இருக்கீங்கன்னு கேட்டேன். அப்படியே விசாரித்தேன். அப்படியே பேசினாங்க.
பேசினோடனே நானும் பேசினேன். இந்த மாதிரி சொன்னோடனே அப்போது தீட்சை எடுத்துருக்கீங்களான்னு கேட்டால் தீட்சை எடுத்துக்கல. இஸ்கானுக்கு வரீங்களா? ஆமாம் இஸ்கான் இருக்குது. அங்கே நேபாளில் அவங்க ஒரு இஸ்கானில் கோயிலுக்கு போயின்னு இருக்காங்க போல இருக்கு. அப்போது அந்த பெண்ணை நான் பார்க்குறேன். நான் ஃபஸ்ட்டு சரியாக பார்க்கல, அப்புறம் பார்த்தா அப்படி ஒரு அழகு. அப்படின்னு சொன்னேன், நீங்கள் எங்கேருந்து வரீங்கன்னு சொன்னேன். நான் ஜானக்பூர்னா நேபாளில் ஜானக்பூர், அதாவது சீதை பிறந்த இடம், சீதை அம்மா பிறந்த இடம். அந்த இடத்துலேருந்து அந்த பெண் வருது. பார்த்தா ஒரு நிமிஷம், ஜானக்பூரா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கையெழுத்து கும்பிட்டேன், நமஸ்காரம் பண்ணேன். ஆனால் சீதை பிறந்த இடமாச்சு, அந்த இடத்துலேருந்து வந்திருக்காங்கன்னு சொல்லி நமஸ்காரம் பண்ணேன். அந்த பெண்ணை கொஞ்ச நேரம் அப்போ தான் நிமிர்ந்து பார்க்குறேன். அந்த பெண்ணை சரியாக பார்க்குறேன். யாரோ 2 பேர் வந்திருக்காங்க. நிமிர்ந்து பார்த்தா கொஞ்சம் நேரம் பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்குது அந்த பெண்ணை பார்த்தா. ஆச்சரியப்பட்டேன். நான் உண்மையிலே சொல்கிறேன், நான் ராமாயணத்தில் தான் படிச்சிருக்கேன். யக்ஷர்வலத்தில் இவ்வளோ அழகான கந்தர்வ ஸ்திரீகள் இவ்வளோ அழகு கிடையாது, யக்ஷர்கள் ஸ்திரீகள் இவ்வளோ அழகு கிடையாது, நாகலோகத்தில் இவ்வளோ அழகு கிடையாது, தேவலோகத்தில் இவ்வளோ அழகு கிடையாது, மனுஷலோகத்தில் இவ்வளோ அழகு கிடையாது அப்படின்னு அங்கே சூர்பனக அங்கே இது வர்ணிக்கிறான் பார்த்தீங்களா. அது உண்மை. அது நான் நேரில் அங்கே பார்த்தேன். நான் ஜென்மத்தில் அப்போ தான் நான் சரியாக ஃபஸ்ட்டு பார்க்கல. சரி, ஏதோ வழி தெரியாமல் இருக்காங்க, அவங்களை இட்டு போய் விடணும், அதான் நம்ம கைட் பண்ணோம் அப்படின்னு தான் நினச்சின்னு அவங்களை இட்டுன்னு வந்தேன். அப்புறமா தான் பார்த்தேன். இப்போ ஜானக்பூர்னு சொன்னவங்க தான் கொஞ்சம் நிமிர்ந்து பார்த்து ஜானக்பூர்னே தான் கொஞ்சம் முகம் கொடுத்து பேசினேன். அப்புறம் பார்த்தா ஆச்சரியப்பட்டு அவங்களை கையெழுத்து கும்பிட்டேன். ஏம்மா, ரொம்ப பெரிய விஷயம், நீங்கள் ஜானக்பூர்லேருந்து வரீங்களா? சீதா மாதாஜி தாம்மா நீங்கள் அப்படின்னு நீங்கள் இங்கிலீஷ்லேயே பேசினாங்க. சரி, நான் இங்கிலீஷ்லேயே சொன்னேன், ரியல்லி ஒரு சீதா மாதாஜி அப்படின்னு சொன்னேன். அந்த பெண்ணு சிரிக்குது, என்ன போய் சீதா மாதாஜின்றீங்க? உண்மையிலே அவ்வளோ அழகாக இருக்கிற நீ, லட்சக்கணக்கான வருஷமாக அவ்வளோ அழகாக. நான் உண்மையிலே சொல்கிறேன், நான் பிறந்தது முதல் கொண்டு இன்றைக்கி வரையும் இவ்வளோ அழகான ஒரு பெண்ணை பார்த்ததே கிடையாது. உண்மையிலே சொல்கிறேன். நான் ஜனக்பூரில் வந்ததுனால சும்மா பெருமையாக பேசுகிறேன்னு அர்த்தம் இல்லை. நான் அப்போ தான் முகத்தையே நல்லா நிமிர்ந்து பார்த்தேன். நம்ம ஏன் பார்க்கணும்? நம்ம எதுக்கு பார்க்க போகிறோம்? நம்ம எதாவது நம்ம வழி கேட்டாங்க, வழி காமிக்க போகிறோம், அவ்வளோதான். ஆனால் ஜானக்பூர்ன்ற போது அவன் ஜனக்பூர்னா ஜனகபுரி அப்படி அந்த இடத்துலேருந்து வந்திருக்காங்கன்னே நம்ம அப்போ பரவாயில்ல, பக்தர்கள் இவங்க கண்டிப்பாக நல்லா பேசலாம் அப்படின்ட்டு நம்ம பேச ஆரம்பித்த போது தான் அவங்கள நல்லா பார்த்தேன். அந்த பெண்ணுடைய முகத்தை பார்த்தா அவ்வளோ அழகாக, அப்படி ஒரு லட்சுமி கடாட்சம். நான் ஆச்சரியப்பட்டேன். உண்மையிலே அவ்வளோ அழகான பெண்ணை நான் பார்த்ததே கிடையாது, வாழ்நாளில் பார்த்தது கிடையாது. அப்போ அந்த பையன் கூட ஒரு பையன் வந்தான் இல்லையா, அவர் அந்த பையனை பார்த்து சொன்னேன், நீங்களும் அங்கே தானே? ஆமாம், நானும் ஜானக்பூரத்தில் தான் இருக்கேன் அப்படின்னு. அப்படியா, ரொம்ப சந்தோஷம், சரி வாங்க அப்படின்னு சொல்லி உடனே அந்த பெண்ணில் ஒரு செல்ஃபி எடுத்துலாமா அப்படின்னு கேட்டேன். அந்த பெண்ணு கேட்டது. அந்த பெண்ணானவர், அந்த பேர் என்னவோ சோனி ஏதோ பேர் சொன்னாங்க. இவன் அந்த பையன் பேர் ஏதோ பிஜு ஏதோ பேர் சொன்னான் அவன் பையன். அந்த பெண் பேர் வந்து சோனியோ ஏதோ பேர் சொன்னேன். அதெல்லாம் தெரியும், சோனியோ அது கோனியோ அது எனக்கு தெரியாது. நீ சீதா மாதாச்சி, சீதா தான் கூப்பிடுவேன், ஓகேவா? அப்படியே அந்த பொண்ணு ஆச்சரியப்படு, என்ன போய் சீதான்னு கூப்பிடுறீங்களே? ஆமாம், நீ சீதா மாதாஜி மாதிரி தான் இருக்கிற நீ அப்படின்னு சொல்லிட்டு, சீதா மாதாஜி தான் நீ அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு சோனிலாம் தேவையில்லை, எனக்கு நீ சீதா மாதாஜி தான் அப்படின்னு. அப்புறம் என்ன பண்ணால், ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா அப்படின்னு அந்த பொண்ணு கேட்டது. சரி, எடுத்துக்க மாதிரிண்ணா. அப்போ நம்ம எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஹரே கிருஷ்ணா சொல்லலாம் அப்படின்னு. சரி சொல்லலாம்ண்ணா. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே. கொஞ்ச நேரம் கீர்த்தனை பண்ணி அப்படியே செல்ஃபியிலே அப்படியே வீடியோ எடுத்துக்கிச்சு அந்த பொண்ணு வீடியோ எடுத்துக்கிச்சு. என்ன அவர் கூட சேர்ந்து 3 பேரும் அப்படியே வீடியோ எடுத்துக்கணும், செல்ஃபி எடுத்துனோடனே நம்ம அப்படியே பாடினே போகலாமான்னுச்சு. சரி, பாடினே போகலாமான்னு கொஞ்ச நேரம் பாடணும். அப்புறம் என்ன பண்ணாங்க, சில பசங்களாம் வந்து இந்த பெண்ணை அந்த வழியிலே தான் அங்கேருந்து வரும்போது, அக்கறையிலேருந்து உள்ளே வரும்போது சில போக்கிரிங்களாம் கோயிலுக்கு எல்லாமே வராங்க, நல்லவங்களும் வராங்க, கெட்டவங்களும் வராங்களே. சில போக்கிரிங்க வந்து 3 பேர் 4 பேர் டபுள்ஸ் ஏறின்னு அந்த ட்ரிபிள்ஸில் பசங்க வருது. வந்தோடனே இந்த பொண்ணை ஒரு மாதிரி தப்பாக பேசிட்டு போகிறாங்க. அந்த பொண்ணு அழகாக இருக்குதுன்னு பார்த்து கிண்டல் பண்ணின்னு ஒரு மாதிரி வார்த்தைலாம் பேசினாங்க. அப்போ தேர் வாட்ஸ் சேயிங், என்ன சொல்கிறாங்க எங்களுக்கு கேடுது. அது எதுக்குமா அவனுக்கு பொறிக்கிங்க, எதனா பேசி போகிறாங்க, நம்மளுக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் நேஸ்டி ஃபெல்லஸ் எதுக்கு அதெல்லாம் அவங்க சொல்கிறத ஏதோ அதெல்லாம் கண்டுக்காத விட்டுருமா அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அப்படின்ட்டு. இல்லை, என்ன சொன்னாங்களே என்ன அவங்க ஏதோ சொல்லி போகிறாங்க, நீ விடுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணேன். கூடவே வந்தேன், கூட இட்டு போனேன். அதெல்லாம் விட்டுரு, அதுதான் ஃபாஸ்ட் இஸ் ஃபாஸ்ட், அது விட்டுருமா அப்படின்னு. தேர் வாட் சேயிங் அப்படின்ட்டு எங்களுக்கு ஃபஸ்ட்டு கேட்டது. அவங்களுக்கு கேட்டது,
அந்த பையனே ஹிந்தி, அவனுக்கும் தெரியாது. எனக்கு அவன் என்ன சொன்னான்னு எனக்கு தெரியும். சரி, அவனுக்கு ஏதோ ஒரு மாதிரி தப்பாக சொல்லிட்டு போகிறானுங்க. நம்ம எதுக்கு அதை சொல்லுவானே அப்படின்னு சொல்லிட்டு நான் படுக்கணும். அதெல்லாம் விட்டுருமா, அது வேணாம், அது தப்பாக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் சொல்லிட்டு விட்டு வந்துட்டேன். விட்டு அந்த விஷயத்தை விட்டு சரி இனிமேல்ட்டு அவங்கவுங்க ஒருத்தரும் பார்த்து வந்து என்னென்னா சிரிக்கிறான், கிண்டல் பண்ணிட்டு போகிறான், அப்படியே வண்டியில் போகிறானுங்க, அப்படியே கிண்டல் பண்ணி போகிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னே இனிமேல் நம்ம கூட தான் இருக்கணும்னு சொல்லிட்டு நான் சரி நீ கவலைப்படாது, என் கூட வாங்க நீங்கள் அப்படின்ட்டு அப்படியே போனேன். ஏன்னா ஏன்னா ஒரு அழகான பொண்ணை பார்த்தா கிண்டல் பண்ணுவாங்க இல்லையா, அந்த பசங்க அப்புறம் கிண்டல் பண்ணாங்க. அதான் அவனுக்கு என்ன சொல்கிறதுலாம் நம்ம சொல்ல முடியுமா, சரி அவள் தான் விட்டுட்டேன். அப்படியே போனோம், கொஞ்ச தூரம் நடந்து போனோம். அப்புறமா கோயிலாண்ட போனோடனே எவ்வளோ லாங்கு அங்கிள், எவ்வளோ லாங்கா கோயில் அப்படின்னாங்க. இல்லைம்மா கிட்டதாம்மான்னு சொல்லி நிட்டு வந்தேன். இவ்வளோ லாங்காக நடக்க வந்தாருக்கு அப்படின்ட்டு அந்த பொண்ணை சொல்லிட்டேன். இல்லைம்மா கிட்டதாம்மா. அப்போ நம்ம கிட்ட போனோடனே கோயிலை பார்த்தேன், இதாம்மா கிருஷ்ணாவளம். ஓ ஹரே கிருஷ்ணா. ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு அந்த பொண்ணு கள்ளங்கவடம் இல்லாமல் பேசுது. அந்த பொண்ணு இதான் நினச்சேன், சீதை இப்படி தான் இருந்திருப்பாங்க போல இருக்கு அப்படின்னு. என் கூட சேர்ந்து செல்ஃபிலாம் எடுத்துக்கிட்டு இதெல்லாம் வீடியோ எடுத்துன்னு எல்லாம் பண்ணேன். பேர் என்னன்னு கேட்டால் சோனியா ஏதோ பேர் சோனியா தெரியாது, நீ சீதா மாதாச்சு அவ்வளோதான், அப்படி தான் நான் சொன்னேன். அப்புறம் பார்த்தேன். ஆனால் அங்கே போன உடனே அப்புறமா நல்லா பேசினாங்க, பழனாங்க. அப்போ என்னை வந்து கீழே அந்த கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து பிரசாதம். திடீர்னு பார்த்தா என் கூட வந்தவங்க திடீர்னு காணாமல் போயிட்டாங்களே. சரி, அதுவும் இல்லாமல் மொழி தெரியாதத்துக்கு வந்துருக்காங்க. சரி ஓகே, பகவான் பார்த்துப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி, கிருஷ்ணா நீ பார்த்துக்கோ, அந்த பெண்ணு பாவம் எல்லாருக்களையும் சகஜமாக பேசுது, கள்ளங்கப்படெல்லாம் பழகுது, அந்த பெண்ணை நல்லபடியாக வீட்டுக்கு கொண்டு போய் சேரணும் அப்படின்ட்டு. என்னம்மா கேட்டால் ஆவடியில் தங்கியிருக்கிறோம். ஆவடியில் எப்படி உங்களுக்கு சேஃப்டின்னா, நாங்கள் 2 பேர் தான் வந்திருக்கோம், எப்படி சேஃப்டி இல்லையான்னு. இல்லை அங்கே ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க, எல்லாம் தெரிஞ்சவங்க இருக்கு, அங்கே ஊர்லேருந்து சில பேர் வந்திருக்காங்க போல இருக்குது, நேபாளிலேருந்து. அப்படி பாதுகாப்பாக ஏதோ இன்ஜினியர் ஏதோ படிக்கிறாங்க போல இருக்குது. சரிம்மா பார்த்து எப்படி போவீங்கன்னு. நைட்டு லேட் ஆகிடும் போகிறதுக்கு, எப்படி போனேன்னு நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்ட்டு எனக்கு கேட்டாங்க. நான் சொன்னேன், இப்படி சில ஐடியா சொன்னேன். அங்கே வந்து ஒரு பிரபு இருந்தார் கோயில் உள்ள, நாங்கள் என்ட்ரன்ஸ்லேயே ஒரு பிரபு இருந்தார். அவர்களை கொஞ்ச நேரம் பேசினாங்க. எனக்கு ஹிந்திலாம் அவ்வளோ தெரியாதுமா, இங்கிலீஷில் ரொம்ப நேரம் என்னால் சொல்ல முடியாது, எனக்கு ரொம்ப ஃப்ளூயன்ஸாக இங்கிலீஷ் தெரியாது, ஓரளவு தான் எனக்கு தெரியும், ஏதோ தத்துக்க பட்டர் இங்கிலீஷ் தான் தெரியும், ஏதோ கொஞ்சம் பேசினேன். அப்புறமா அந்த பெண் என்ன பண்ணாங்க, சரி நீ அவர்கள் கேட்டுக்குமா, அவருக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் அங்கே போய் அவர்கள் ஒப்படைச்சிட்டோம். ஒரு ஹிந்திக்காரர் இருந்தார் அங்கே, நிறைய பேர் ஹிந்திக்காரர் நிறைய பேர் இருக்காங்க இஸ்கானில், அவங்களும் ஒப்படைச்சிட்டேன். ஏமா கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம் போகும்போது வழி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டேன். அதுதான் அவங்க பாட்டுக்கு அங்கே பேசினாங்க. அதுதான் நம்ம ரிலீஃப் ஆகிட்டோம். அப்புறம் கொஞ்ச நேரம் பார்த்தா அவங்க ஆளை காணோம். எங்கடா ஆளை காணோம்னு பார்த்தேன். அப்புறம் பார்த்தா கிரவுண்ட் ஃப்ளோரில் போய் பிரசாதம் சாப்பிட்ருக்கோம். அப்புறமா எங்கே சொன்னாங்க, நீங்கள் போய் பிரசாதம் சாப்பிடலையா, எங்கே போயிருந்தீங்க இவ்வளோ நேரம், நான் பிரசாதம் சாப்பிட போயிருந்தேன். ஓகே சரின்னு சொல்லிட்டு நான் போய் கீழே போய் அந்த ஏகாதசி பிரசாதம் போய் சாப்பிட்டோம். நல்லா சாப்பிட்டுட்டு அந்த ஜவ்வரிசி மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த பிரசாதம் நல்லா சாப்பிட்டு அப்புறம் அவங்கள போய் சந்தித்தேன். பார்த்துனேன். அப்போது நாங்கள் சீக்கிரம் கிளம்பிடுவோம் அப்படின்னு நாங்கள் 2 பேரும். சரிப்பா உங்கள் இஷ்டமாக செய்யுங்க அப்படின்னு. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, அது அப்புறப்பட்ட விஷயம். அப்புறமா எப்படியா போய் சேர்ந்தாங்க, அது எப்படி நம்மளுக்கு தெரியாது. அவங்க நம்ம அட்ரஸும் வாங்கலை, நம்ம ஃபோனு எல்லாம் கேட்டால் கொடுத்துருப்பாங்க, நம்மளுக்கு எதுக்கு. அவங்களும் நம்ம ஃபோனை நம்பர் வாங்கலை, நம்மளை பற்றி எதுவும் விசாரிக்கலை. நம்ம எங்கேருந்து வரேன்னு தான் விசாரித்தாங்களே தவிர நம்ம கையில் எதுவும் கேட்கல. அப்போ நம்ம ஏன் கேட்க போகிறோம், அவ்வளோதான். ஆனால் பார்த்தா இது சரி, இதெல்லாம் ஆஸ் யூஷுவலாக நடந்தது, அது வேறு விஷயம், அது விட்டுருங்க. ஆனால் அந்த பெண்ணை பார்த்தேன். அந்த பெண்ணு வந்து நான் என்னடா அது நேபாளிலேருந்து வந்ததுனால, ஜனக்பூர்லேருந்து வந்ததுனால அப்படி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, சத்தியமாகவே சொல்கிறேன். அந்த பெண் அவ்வளோ அழகு. அந்த சீதை அம்மா எப்படி இருப்பாங்கன்னு அந்த பெண்ணை பார்த்து தெரிஞ்சுக்கினேன். இதுவும் சைனீஸ்னால் ஒரு மாதிரி, முகம்லாம் ஒரு மாதிரி செப்பியாக தானே ஒரு மாதிரியாக இருக்கும், செப்பியாக இருக்கும் இல்லையா மூஞ்சி, அப்படிலாம் கிடையாது. அது பார்க்கறதுக்கு அப்படி தான் இருக்காங்க, ஆனால் ரொம்ப அழகாக இருக்காங்க. அது மாதிரி பெண்ணை நான் எங்கேயுமே பார்த்தது கிடையாது. அவ்வளவு அழகான பெண். நான் ஃபஸ்ட்டெல்லாம் கவனிக்கல. அப்போ ஜனக்பூர்னோடனே தான் கொஞ்சம் நிமிர்ந்து பார்த்தோன்னே சாக்ஷாத் சீதா மாதாஜின்னா இவங்க தான், இப்படி தான் இருப்பாங்க போலதுக்கு சீதாம்மா அப்படின்னு பார்த்தேன். அப்போ தான் பார்த்து ஒரு ஸ்டன் ஆகிட்டேன். என்ன அங்கிள், ஏன்னா நான் போகும்போது எப்படி போகிறது, நீங்கள் வருவீங்களா அப்படின்னு கேட்டாங்க. இல்லைம்மா நான் லேட் ஆகும், இங்கே ட்ராமாலாம் இருக்குது, இஸ்கானில் ட்ராமாலாம் வச்சாங்க, ட்ராமாலாம் இருக்குது, நான் கொஞ்சம் வரத்துக்கு லேட் ஆகும், நீங்கள் சீக்கிரமாக கிளம்புறதா கிளம்புங்க அப்படின்ட்டு. இல்லை அங்கிள், அங்கே வந்து திருவான்மியூரில் இந்த பஸ்ஸெலாம் நிறைய இருக்குல்ல, ஆவடிக்கு போகிறதுக்கு அதெல்லாம் நிறைய இருக்குது,
ஆனால் நீங்கள் சீக்கிரமாக போக போகிறேன்றீங்களே அப்படின்னு. ஆமாம் 5 மணிக்கு 6 மணிக்கெலாம் கிளம்பிட போகிறோம் அப்படின்னாங்க சாயங்காலம். சரிம்மா நாங்களாம் வந்து ஃபுல்லாக 7 மணி வரைக்கும் ஃபுல்லாக ட்ராமாலாம் பார்த்துட்டு தான் நாங்கள் வருவோம் அப்படின்னு சொன்னேன். சரின்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த ஹிந்திக்காரர்கள் அவர்கள் கேட்டுக்கோங்க வழியெல்லாம் எல்லாம் கேட்டுக்கோன்னு சொல்லிட்டு இன்னொருத்தருக்கையில் கை காட்டி விட்டேன். அவங்களே பேசினாங்க. அப்புறம் எப்படி போய் சேர்ந்தாங்க நம்மளுக்கு தெரியாது. அப்போ நான் பார்க்கல அவங்கள. ஆனால் எதுக்கு சொல்ல வரேன்னா, இது ஒரு இன்சிடெண்ட் நடந்தது. அப்போ அந்த சின்ன பொண்ணு, அந்த காலேஜ் படிக்கிற பொண்ணு அங்கே வந்திருக்காங்க இங்கே தங்கத்துக்கு. ஆனால் ஜனக்பூர் அந்த நேபாளிலேருந்து வந்திருக்காங்க அந்த 2 பேர். அந்த பையன் நல்லா பேசினான். அவனை விட இந்த பொண்ணு தான் பயங்கரமாக பேசுது, கள்ளங்காவடெல்லாம் பேசுது ஜாலியாக. அப்போ நான் பார்த்தேன், என் கூட சேர்ந்தது செல்ஃபி எடுத்துக்கின்னு இந்த வீடியோ எடுத்து எல்லாம் பண்ணு. அப்போ ஹரே கிருஷ்ணா கூட சேர்ந்து சொல்லிச்சு எல்லாம் பண்ணு. அப்புறம் எங்களை விசாரிச்சு நீங்கள் ஏகாதசி விரதம்லாம் இருக்கீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அப்படின்னு கேட்டுது அந்த பொண்ணு. நான் கொஞ்சம் தயங்கினேன். ஒரு சமயத்தில் இருப்பேன், ஒரு சமயத்தில் இருக்க மாட்டேன், என் கதைலாம் வேறம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோமா சரின்னு சொல்லி அதுக்கு சிரிச்சு தான் பொண்ணு. ஆனால் சரி சீதா மாதா, சரிம்மா நீ சீதாமா அங்கே சொன்னேன் நான். அவர்கள் அந்த இந்திக்காரர்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணோடனே சீதா மாதாஜி அப்படின்னு. என்ன சீதா மாதாஜின்னு? அவங்க அந்த இடத்துலேருந்து வராங்க, ஜனக்பூர்லேருந்து வராங்க. அப்படியா? அது நான் கை காட்டி விடல, அவங்களே போய் இப்போ நல்லா ஃபஸ்ட்டு பேசிட்டோன்னே. அப்போ நான் சொன்னேன் இது போல் ஜனக்பூர்லேருந்து வராங்க. எப்படி உங்களுக்கு தெரியும்? நான் வழியில் பார்த்தேன், நான் தான் இட்டுன்னு விட்டேன் இவங்களை அப்படின்னு சொன்னேன். அப்புறமா சரின்னு சொன்னாங்க. அதுக்கு முன்னாடியே அந்த பொண்ணு போய் பேசிச்சு, அந்த ஹிந்திக்காரர்களை போய் பேசிச்சு, சும்மா பேச்சு கொடுத்தது. நான் சொன்னேன் பரவாயில்ல ஹிந்திக்காரர்கள் அவர்கள் அப்படியே இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டேன். அவங்களுக்கு கொஞ்சம் வழி சொல்லுங்கள், எங்கே போகணுன்னு தெரில, அதான் ஆவடிக்கு எப்படி போகணுன்னு தெரில சொல்லுது. அதுதான் அவங்க பேசினாங்க. அப்புறமா எதுக்கு சொல்ல வரேன்னா, அப்போது சீதா மாதாஜி வந்து எல்லாமே சிரிக்கிறாங்க அங்கே. என்ன இது சிரிக்கிறதுனா அது உண்மையை தானே சொன்னேன். ஆஞ்சநேயர் அப்படி தானே பார்த்தாரு எல்லாரையும், சீதா மாதாஜியா சீதாவா எல்லா அழகான பெண்களையும் அப்படி தானே பார்த்தாரு, சீதையை தானே பார்த்தாரு. நம்ம அப்படி தானே சொல்கிறோம். இதில் சிரிக்கிறதுக்கு என்ன இருக்குது? அந்த பெண்ணே வந்து சிரிக்குது, என்ன போய் சீதா மாதாஜின்னு சொல்லியிருந்தேன். ஆமாம்மா நீ சீதா மாதாஜி தாம்மா, சீதா மாதிரியே தான் இருக்கிறேன். இவ்வளோ அழகாக நீ இருக்கிறேன்னா உண்மையிலே நான் இவ்வளோ அழகாக பார்த்து கிடையாது, சீதாம்மா தான் இப்படி அழகாக இருப்பாங்க அப்படின்னு சொன்னேன். அப்போது எல்லாமே சிரிச்சாங்க. சரி என்ன சிரிச்சு போங்க. எனக்கு சீதா மாதாஜி பார்த்தா ஒரு சந்தோஷம் எனக்கு கிடைச்சிது. அந்த பெண்ணை பார்த்து சீதாம்மானா இப்படி தான் இருப்பாங்க போல இருக்குது அப்படின்னா. ஏன்னா தேவர்களில் யக்ஷர்களில் கந்தர்களில் எங்கேயுமே இவ்வளோ அழகான ஸ்திரீ பார்த்ததில்லை அப்படின்னு சூர்பனக சொல்கிறான், அகம்பனன் சொல்கிறான், எல்லாமே சொல்கிறாங்க இல்லையா. ஆஞ்சநேயரே கேட்குறாரு இல்லையா, நீ வசிஷ்டத்துலேருந்து கோபித்து வந்த அருந்ததி அம்மாவா, இவ்வளோ 11 லட்சணங்களோடு இருக்கே, இவ்வளோ அழகாக இருக்கிறியம்மா, நீ யாருமா தேவலோக ஸ்திரியா கந்தர்வலோக ஸ்திரியா அப்படின்ட்டு ஆஞ்சநேயரே பார்த்து அதிசயமாக கேட்குறாரு இல்லையா சீதையை பார்த்து பேசும்போது சம்பாஷணம் பண்ணும்போது. அப்படின்னு அவ்வளோ அழகாக இருக்குவாங்க அந்த அம்மான்னா. அப்போது அந்த நாட்டில் பிறந்தவங்க இப்படி தான் இருப்பாங்க பொழுது எனக்கு தோணுச்சு. அந்த இடத்துல நேபாளிலேருந்து வந்தவங்க, அந்த ஜனக்பூர்லேருந்து. உண்மையிலேயே இதெல்லாம் ஒரு எனக்கு நான் ஒரு பாக்கியமாக தான் நினைக்கிறேன். சீதா மாதாஜியே பார்த்து சீதாமாவே பார்த்த மாதிரி தான் நான் நினைக்கிறேன் சந்தோஷமாக. அப்படி ஒரு அழகு அந்த பொண்ணு. ஜென்மாவில் பார்த்தது கிடையாது, எவ்வளோ அழகான அந்த ஒரு ஸ்திரீயை நான் பார்த்தது கிடையாது. அப்படி ஒரு அழகாக பார்த்தேன் நான். அதப்போ சீதம்மா எப்படி இருப்பாங்கன்றதை அந்த பெண்ணை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். அப்படி தான். அவங்க நேபாளிலேருந்து வந்தவங்க தான், ஜனக்பூர்லேருந்து வந்தவங்க தான் அவங்க 2 பேரும். அவன் ஒரு கேப் போட்டுருந்தான், அவன் பையன் ஒல்லியாக இருக்கான் பையன். அவன் வந்து அதான் சொன்னேன், எப்படிப்பா இட்டு போய் சேர்க்க போகிற நீ அப்படின்னு சொன்னேன். அதெல்லாம் நான் போய்டுவோம் பார்த்து. சரி பார்த்து போயிட்டு வாங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் பார்த்தா காணும். நான் பாட்டு உள்ள ட்ராமா போகிறதுக்கு அப்படியே பிரசாதம் சாப்பிட்டு அப்படியே ட்ராமா போகிறதுக்கு அவங்க கீர்த்தனை பண்ணுறது அதெல்லாம் கேட்கறதுக்கு அப்படியே போயிட்டேன். இவங்க பார்த்தா கொஞ்ச நேரம் இருந்தாங்க, அப்புறமா காணாமல் போயிட்டாங்க. அது எப்படி போனாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. அவங்க கேட்டாங்க, விசாரித்தாங்க, அப்படியே போயிட்டாங்க. இது மாதிரி ஒரு இன்சிடெண்ட்டு நடந்தது. இதை சொல்லணும்னு தோணுச்சு. ஆஞ்சநேயர் தான் பார்க்க முடியுமா? நம்மளால் கூட உண்மையாக ராமனை பக்தி பண்ணால் நம்மளால் கூட பார்க்க முடியும். கொஞ்ச நாள் தான், இப்போ கொஞ்ச நாள் தான் ஒரு ஃபங்க்ஷன். இப்போது அந்த ஏதோ வியாச பூஜையோ ஏதோ ஒரு பூஜை நடந்தது. ஜெயபதா மகாராஜ் பூஜை ஏதோ ஃபங்க்ஷன் நடந்தது. அப்போ தான் இந்த இஸ்கானில் நடந்த விஷயம் அது. இப்போ தான் கொஞ்ச நாள் முன்னாடி தான் பார்த்தேன். நான் ஆச்சரியப்பட்டேன். வேறு யாருன்னா இருந்தால் சொன்னு உடனே அவங்க அட்ரஸ்லாம் வாங்கியிருப்பாங்க, ஃபோன் நம்பர் எல்லாம் வாங்கிட்டு இருப்பாங்க. நல்ல பழம் நம்பிக்கை தான். சில பேர் வந்து இப்போ என் கூட வந்து இப்போ வீடியோ தான் எங்களை நல்லா பேசுகிறாங்க, எங்களுக்கு நிறைய விஷயம் கேட்டாங்க. ஆனால் பேசினே வந்தாங்க உறவையில். அப்போ எங்களுக்கு இந்தளவுக்கு பேசுகிறாங்க, முன்ன பண்ண தெரியாதவங்க இந்தளவுக்கு கள்ளங்கோடலாம் அந்த பொண்ணு பேசுதுன்னு சில பேர் பேசுவாங்க. சில பேரெல்லாம் பார்த்தா ஒன்றுமே அந்தளவுக்கு ரொம்ப அழகாலாம் இருக்க மாட்டாங்க, ரொம்ப பிகு பண்ணிப்பாங்க, ஓவராக பண்ணுவாங்க.
இல்லையா? அது மாதிரி ஆட்களையும் பார்த்துருக்கேன், அது மாதிரி பெண்களையும் பார்த்துருக்கேன். ரொம்ப ஒன்றுமே சும்மாவே ஓவராக பில்டப் பண்ணிப்பாங்க. நாங்கள் அவங்களும் பேச மாட்டோம், இவங்களும் பேச மாட்டோம், அப்படி இப்படின்னு ஓவராக பண்ணிப்பாங்க. இந்த பெண்ணு அப்படி இல்லை, பார்க்கும்போது பார்த்தா கள்ளங்கவடெல்லாம் பேசுது. அதுதான் ஓஹோ, ஜனக்பூரில் இப்போது விதேக தேசத்தில் பிறந்தவங்க இப்படி தான் இருப்பாங்க போல இருக்குது அப்படின்னு தோணுச்சு எனக்கு. கள்ளங்கவடம் இல்லாமல் நம்மக்களை வந்து செல்ஃபி எத்தனை போல் வந்து ஹரே ராம ஹரே கிருஷ்ணா கூட சேர்ந்து பாடின்னு என் கூட அப்படி ஒரு ஜாலியாக எங்களை பேசின்னு எல்லாமே இந்த விஷயத்தெல்லாம் இந்த கோயிலை பற்றிலாம் கேட்டுது, எல்லாத்தையும் கேட்டு நம்ம சொல்லினே வந்தோம். அப்படியே வரவே இல்லை. சொல்கிறேன், அந்த கொஞ்ச நேரம் தான் அந்த கொஞ்ச நேரத்தில் அவ்வளோ கலகலப்பாக நல்லா பேசுனேன். பேசுனுச்சு அந்த பொண்ணு. எதுக்கு சொல்ல வரேன்னா, சில பேர்லாம் வந்து ரொம்ப ஒன்றும் பார்க்குறதுக்கே சகிக்காது அந்தளவு இருப்பாங்க. அவங்களாம் வந்து பிகு பண்ணுறத பாருங்களேன், அப்படி பிகு பண்ணுவாங்க. ஆஹா ஓஹோன்னு பிகு பண்ணிப்பாங்க. நாங்கள் பெரியது, நாங்களாம் பேச மாட்டோம், நாங்கள் இது பண்ண அது மாதிரி பெண்களும் பார்த்துருக்கேன். வரல ஒன்றுமே இல்லை, ஏதாவது ஒன்று நம்ம எதுவும் பேச பார்த்ததில்ல. எதனா அவங்களே வந்து பேசுவாங்க. நம்ம எதனா சொல்ல போனால் கூட அது டக்குன்னு முகத்தை திருப்பாங்க, ஏதாவது கொஞ்சம் பந்தா பண்ணுவாங்க, ஓவராக பண்ணுவாங்க இல்லையா? பிகு பண்ணிப்பாங்க, தான் பெரிய அழகுன்னு நினச்சின்னு ரொம்ப பிகு பண்ணுவாங்க, ரொம்ப பில்டப்லாம் பண்ணுவாங்க இல்லையா? அதையும் பார்த்துருக்கேன். ஆனால் அது மாதிரி இல்லை இந்த பொண்ணு. கள்ளங்காவடம் இல்லாமல் அன்பா நமக்குள்ள பேசும்போது பார்த்தேன், ஓஹோ சீதம்மா இப்படி தான் இருந்திருப்பாங்க அப்படின்னு. அப்படி ஒரு இது பண்ண அதான் சொல்கிறேனே, உண்மையாக அழகாக இருக்கிறவங்க, நல்லா அழகாக இருக்கிறவங்க கள்ளங்காவடம் இல்லாமல் இருப்பாங்க. உண்மையான அழகு இருக்கிறவங்க இந்த சும்மானா வந்து பில்டப் பண்ணி இந்த மேக்கப் போட்டு சும்மா ஓவராக பந்தா பண்ணுறாங்க பாரு, அவங்க தான் இது மாதிரிலாம் ஓவராக வந்து பந்தா பண்ணுவாங்க, ரொம்ப மிடுக்கு பண்ணிப்பாங்க. அப்படி நம்ம தான் பெரிய அழகுனோ நம்ம எல்லோரையும் பார்த்துடுற மாதிரி இது பண்ணுற மாதிரி ரொம்ப பந்தா பண்ணுறது தான் இது மாதிரி ஆள் தான். அவங்களெல்லாம் நான் சட்டை கூட பண்ண மாட்டேன், அவங்கள பேசவே மாட்டேன். அது மாதிரி ஆளுங்களாம் அவங்கள பார்த்தா பிடிக்காது. எதுக்கு சொல்ல வரேன்னா, பிடிக்காது இல்லை, எதுக்கு ஏன் அப்படி பில்டப் பண்ணிக்கிறேன், ஏன் முன்ன ஏன் தான் பெரிய அந்த கர்வம், ஏன் உங்களுக்குள்ளே ஏன் அந்த ஈகோ? நம்ம அழகாக இருக்கிறோம் அசிங்கமாக தான், அது முக்கியம் இல்லை. நம்ம வந்து நான் தான் பெரிய அழகு, அது ஒரு ஈகோ. ஏன் அதை போல் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. நார்மலாக இருந்தாவே போதும். ரொம்ப ஓவராக நம்ம கர்வமாக இருக்க வேண்டியதில்லை, ஒரே அடியாக நம்ம எல்லாருக்களையும் இது பண்ண வந்தில்லை. நார்மலாக இருந்தால் போதும். இப்போ அந்த பெண்ணை வந்து நார்மலாக பார்த்தேன், கள்ளங்கவடெல்லாம் பேசுதே தவிர நார்மலாக இருந்தது, கரெக்டாக இருந்தது. அதான் அது மாதிரி தான் இருக்கணும். அதான் சொல்கிறேன், நல்ல நன்னடத்தையுடைய பொண்ணு. கண்டிப்பாக அந்த பெண்ணை வந்து பகவத் பக்தி, நல்ல பக்தி, ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் சொல்ல எங்களெல்லாம் சொல்ல வச்சிச்சு அந்த பொண்ணு. ஒரு நேரம் ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் சொல்ல வச்சு எல்லோரையும் வீடியோ எடுத்துக்கிட்டு அது மாதிரி. அதான் ஆச்சரியமாக இருக்குது. சரி, எதுக்காக சொல்லணும்னா, சீதை மாதிரி தான், இதை தான் முக்கியமான விஷயம் சொல்ல வந்தேன். சீதை மாதிரி அந்த பெண்ணை தான் பார்த்தேன். சீதைன்னா இப்படி தான் இருப்பாங்கன்னு நான் அந்த பெண்ணை பார்க்கும்போது தெரிஞ்சுக்கினேன். அப்படி ஒரு அழகு, அந்தளவுக்கு கலராகவும் இருக்காங்க அவங்க. அதே சமயத்தில் அந்தளவுக்கு அழகான லட்சணங்கள், அந்த முக லட்சணம், அந்த பாவம் பார்த்தா அப்படி இருக்காங்க. சீதை மாதிரியே இருக்காங்க. சீதையை நான் பார்த்ததில்லை, அந்த பெண்ணை பார்க்கும்போது தான் சீதை இப்படி இருப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அது மாதிரி அப்புறமா அந்த பையன் கொஞ்ச நேரம் படிக்கட்டில் உட்காந்து அந்த இஸ்கான் படிக்கட்டில் கொஞ்ச நேரம் அவங்களுக்கு பேசினிருந்தேன். என்ன பண்ணுறது, எதை பண்ணுன்னா, நீங்கள் பிரசாதம் சாப்பிட்டீங்களான்னு கேட்டாங்க. என்ன இல்லை, நாங்கள் இப்போ தான் பிரசாதம் சாப்பிட்டு வந்தோம். வா போய் பிரசாதம் சரி, நான் போய் பிரசாதம் சாப்பிட்டு வந்துட்டு அப்போ வந்து பார்த்தா அவங்க அதான் இந்திக்காரர்கள் வழி கேட்டுருந்தாங்களோ, அவங்களுக்கு கொஞ்ச நேரம் பேசியிருந்தாங்க. அவங்க நான் பேசினிருக்கேன், நம்ம உள்ளே போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு நான் ட்ராமா பார்க்க அப்படியே உள்ளே போயிட்டேன். அப்புறம் பார்த்தா அவங்க எங்கன்னே தெரில, காணாமல் போயிட்டாங்க. அவ்வளோதான், அவங்க சீக்கிரமாக போயிட்டாங்க போல இருக்க வீட்டுக்கு. அதுதான் ஊர் விட்டு ஊர் வந்து பழிக்கணும்னா எவ்வளோ கஷ்டப்படுறேங்க, யோசிச்சு பாருங்கள். அப்போது எத்தனை பாருங்கள், சில பொறுக்கி பசங்களாம் வந்து கிண்டல் பண்ணின்னு கேள்வி பண்ணின்னு இருக்காங்க. நான் சொன்னேன், அதெல்லாம் நீ கண்டுக்காதம்மா, நீ வா, நீ கூடவே வா, ஒன்றும் பயம் இல்லை, நான் தான் கூட வரல, பயப்படாதேன்னு. வாட் செய்யுங்க, என்ன சொல்கிறாங்க அவங்க, என்ன சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ வாமா நீ அப்படின்னு, நான் பார்த்துட்டேன் வா அப்படின்ட்டு நான் அழகாக இட்டு வந்துட்டேன். அவனுக்கு கிண்டல் பண்ணே போயிட்டாங்க. ஆள் தான், அவனுக்கு வந்து நிற்கலை. என்னை பார்த்தா நான் ஒரு முறை மறைச்சோடனே, சாதாரணமாக ஒரு முறை மறைச்சேன், பார்த்தோன்னே அவங்க பார்த்து திரும்பி போயிட்டாங்க. அவ்வளோதான். நம்ம ஏன்னா ஹிந்திக்காரன்னா வேறு யாருன்னா வெளியாளுன்னா அவங்க கொஞ்சம் ஏமாற்றுவானுங்க. நம்ம தமிழ் ஆளுன்னு தெரில, முகத்தை பார்த்தோன்னே அவனுக்கு கம்முன்னு போயிட்டானுங்க. அந்த கிண்டல் பண்ணவனுங்க வழியில் போயிட்டானுங்க. ஒரு முறை மறைச்சோன்னு கம்முன்னு போயிட்டானுங்க. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டுதாங்க பண்ண, அதெல்லாம் உனக்கு எதுக்குமா தேவையில்லை, ஏதோ சொல்கிறாங்க விடுமா அப்படின்ட்டு இட்டு வந்துட்டேன். அவ்வளோதான். அது மாதிரி அது ஒரு இன்சிடெண்ட்டு. அது மாதிரி
பகவான் வந்து நமக்கு சில இடத்துல வந்து பார்த்தா ஒரு தடவை ராமநாமா சொல்லின்னு இருக்கும். ஒரு இடத்துல ராமநாமா சொல்லின்னு இருக்கும். அது யாத்திரைக்கு போகணும். ராமநாமா பேங்க் மூலமாக யாத்திரைக்கு போகணும். யாத்திரைக்கு போனால் திடீர்னு பார்த்தா எங்கேருந்தோ நிறைய குரங்கு வந்துடுச்சு. நிறைய குரங்கு, என்னடா அது குரங்கு வந்திருக்கேன்னு பார்த்தா அது தாம்பரம் பக்கத்தில். திடீர்னு பார்த்தா வானரம் வந்து அங்கே உட்காந்து ராமநாமா பாடுறது கேட்குது எல்லாமே, அந்த வானரங்கள்லாம். ஆச்சரியமாகிடுச்சு. திடீர்னு பார்த்து ஆஞ்சநேயர் தரிசனம் கொடுக்குறாரு. இப்போ நான் சீதா தரிசனம் கேட்டேன்ல, அங்கே ஆஞ்சநேயர் தரிசனம் கிடச்சிது. எங்கன்னா தாம்பரத்தில் இங்கே ஒரு இடத்துல வந்து அவர் நாம யாத்திரைக்கு போனாங்க, ராமநாமா. அங்கே போய் ராமநாமா சொல்கிற இடத்துல பார்த்தா அங்கே ஆஞ்சநேயர் சில வானரங்கள்லாம் அவங்க வந்து உட்காந்துட்டாங்க. உட்காந்து பார்த்தோன்னே பற்றியா இங்கே வானரம் வந்திருக்கு. அப்போ ஆஞ்சநேயருடைய தரிசனம், ராமநாமா சொன்னால் ஆஞ்சநேயர் தரிசனம் கிடச்சிது பற்றியா அப்படின்னு அது ஒரு சந்தோஷம். இதெல்லாம் மாதிரி நிறைய இது மாதிரி ஒரு நிறைய மிராக்கிள்ஸ் நடக்கும். இது மாதிரி அதிசயமாக அதெல்லாம் தெய்வீக விஷயத்தில் நம்ம போகும்போது இதெல்லாம் நிறைய பார்த்துருக்கேன். அதிசயப்படுவேன் நானே. இப்படிலாம் கூட நடக்குமா, இப்படிலாம் கூட இதெல்லாம் ஆச்சரியமாக இருக்கே அப்படின்னு நிறைய நடக்கும். இதெல்லாம் பார்த்தா அப்புறமா நம்மளுக்கு திடீர்னு பார்த்தா உதவி கிடைக்கும். நம்மளுக்கு அதுதான் நம்ம வந்து வீட்டுக்கு போய் சேர முடியாது, ரொம்ப கஷ்டம், லேட் ஆகும் அப்படின்னு நினைப்பேன். டக்குன்னு பார்த்தா யாரோ ஒருத்தர் காரில் வருவாங்க, ஏற்றின்னு போவாங்க. டக்குன்னு வந்து பார்த்தா வண்டி வரும். எல்லாமே இப்போ இஸ்கான்லேருந்து வரோன்னா உடனே பார்த்தா யாராவது ஒருத்தர் வந்து ஏற்றி போயிடுவாங்க. நம்மளுக்கு திருவான்மையூரில் விட்டுருவாங்க, வேறு எங்கன்னா விட்டுருவாங்க. நம்மளுக்கு எல்லாம் கைடன்ஸ் கிடச்சிடும். கிடச்ச உடனே நேராக நாங்கள் வந்துடுவோம், அழகாக வீட்டுக்கு வந்துடுவோம் ஈஸியாக. சத்தியமாக சொல்கிறேன், இதுதான் உண்மையான, அதான் சொல்கிறேன், நம்ம கரெக்டான வழியில் போனோம்னு சொன்னால், பக்தி பண்ணணும் சொன்னால், பகவான் எந்த ரூபத்துலையாவது பகவான் நம்மளுக்கு காட்சி கொடுப்பான்றது இதுதான் கண் கூட. முதல்ல ஆஞ்சநேயர் தரிசனம் நம்மளுக்கு கிடைச்சிச்சு. வானர ரூபத்தில் பகவான் எத்தனையோ தடவை வானரத்தை நான் பார்த்துருக்கேன். ராமநாம சொல்லத்தில் அந்த இடத்துல வானரம் வரத்துக்கு வாய்ப்பே இல்லாத இடத்துல நான் வானரத்தை பார்த்துருக்கேன். அங்கெல்லாம் வானரம் வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது. அந்த இடத்துல பார்த்தா வானரம் வரும். ஒரு நாள் எங்கள் வீட்டாண்டியே பார்த்தா தேடின்னு வந்துச்சு. நிறைய பசங்களாம் ஒரு அதுங்களாம் வந்து கும்பலாக ஓடின்னு வந்தாங்களா. அந்த குரங்கானது பயந்து போச்சு. இந்த பசங்களாம் ஓடியால் வர்றதால அது தாவி போச்சு. நான் பார்த்தேன், நேர்லேயே பார்த்தேன். நம்ம ராமநாம சொல்லிருக்கோம், நம்ம வீட்டையே கிராஸ் பண்ணின்னு போகுது. பெரிய குரங்கு ஒன்று, நல்லா திடகாத்திரமாக இருக்குது அந்த குரங்கு. பார்த்தா அப்படியே போச்சு, கிராஸ் பண்ணி போச்சு. பார்த்தேன் அது மாதிரிலாம் நடக்கும். அது ஒரு குரங்கு வர்றது பெரிய விஷயம். ஆமாம், அதான் சொல்கிறேன்னே, குரங்கு வராத இடத்துல வருதுன்னா ஆச்சரியம் தானே. இப்போ எங்கள் வீட்டெல்லாம் வந்து வராது. அந்த மாதிரி இடத்துல எங்கள் வீட்டெலாம் வருதுன்னா ஆச்சரியம் தானே. அதுபோல் தர்ஷனம் கட்சி. இப்போ நான் சீதையம்மா தான் நினச்சேன். அந்த சீதாமாவை தான் நான் பார்த்தேன். அந்த பொண்ணு, அந்த சோனின்ற அந்த பொண்ணு. ஆனால் சோனி பேர் எப்படி இருக்கு பாரு, சோனியா. அவன் பையன் பேர் பிஜுவான். என்ன பேரை தெரில இதெல்லாம் அப்படின்னு. சரி, பார்த்தா நான் சொன்னேன் சீதா மாதாச்சி. நான் அப்படி தான் சொன்னேன், சீதா மாதாச்சி தான் அப்படின்னு. சரின்னு அதுபோல் சீதை பார்த்த மாதிரி ஆயிடுச்சு. அந்த மாதிரி சீதாமா தான் தரிசனம் பண்ண மாதிரி ஆகிப்போச்சு பாருங்கள், ஒரு சந்தோஷம். அது மாதிரி அடுத்தது தான் ஆஞ்சநேயர் பார்த்தாச்சு, சீதையை பார்த்தாச்சு. அதுதான் ராமர் தரிசனம் தான் கிடைக்கணும், வேறு என்ன. ஆனால் நான் சொல்கிறது வந்து நான் ஏதோ ஒரு விளையாட்டாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. சத்தியமான விஷயம். அது மாதிரி பெண்ணை நான் பார்த்ததே கிடையாது வாழ்நாளில். அவ்வளோ அழகான பெண்ணை நான் பார்த்ததே கிடையாது. உண்மையிலே சொல்கிறேன். அவ்வளோ அழகான பெண்ணை நான் பார்த்ததே கிடையாது. அப்படி பார்த்தேன். சீதம்மா இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தேன். அப்படி ஒரு லக்ஷ்மி கடாட்சம் முகத்தில் பார்த்தேன். சரி, இப்போ நம்ம ராமாயணம் பாராயணம் பண்ணிட்டோம். நம்ம நல்ல வழியில் போகிறோம், நம்ம சரியான வழியில் போகிறோன்னா இது மாதிரி ஒரு மங்களகரமான விஷயங்கள்லாம் நம்மளுக்கு தென்படும். இது மாதிரி ஒரு மங்களகரமான விஷயம் நமக்கு ஒரு எல்லாம் பார்த்தா நிறைய மிராக்கிள்ஸ்லாம் நடக்கும். அதெல்லாம் பார்க்கும்போதே நம்ம சரியான வழியில் தான் போகிறோம் அப்படின்னு நம்மளுக்கே தெரியும். இல்லைன்னா நம்மளுக்கு இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு நம்ம ராமாயணம் படிக்கிறோம், இவ்வளோ ராமாயணம் பேசுகிறோம், இவ்வளோ ராமநாமா சொல்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு எதுவுமே பலன்கள் இல்லாமல் போகும். அப்போ இது மாதிரி ஏதாவது ஒரு சிம்டம்ஸ், இது மாதிரி சிம்டம்ஸ்லாம் நிறைய நான் பார்த்துருக்கேன். எனக்கு சிலதெல்லாம் சொல்ல முடியும், சிலதெல்லாம் சொல்லக்கூடாது, சொல்ல முடியாது. அதெல்லாம் நான் சொல்ல விரும்பலை. அது மாதிரி எவ்வளோ மிராக்கிள்ஸ், எவ்வளோ அதிசயங்கள் நடந்திருக்கு. மனசுக்கு அவ்வளோ திருப்தியாக இருக்கும், அவ்வளோ ரம்யமாக இருக்கும். இந்த சீதாராமனுடைய கதைகளை படிக்கும்போது, சுந்தரகாண்டம் படிக்கும்போது, ஒவ்வொரு நாளும் சுந்தரகாண்டம் படிக்கும்போது அது என்னத்தை சொல்கிறது, அது வேறு லெவல். அதை சொல்லுவாங்க இல்லையா, அது உண்மை தான். அது வேறு மாதிரி ஃபீலிங்ஸை கொடுத்துரும். அது என்னென்னா, அது நம்மளுக்கு
அது நம்மளுக்கு பிடிச்சி போகணும், மனசில் பிடிச்சி போகணும், மனசில் வந்து ஃபிக்ஸ் ஆகிடணும். இதுதான் நம்ம வாழ்க்கை அப்படின்னு ஃபிக்ஸ் ஆகிடணும். அப்படி ஃபிக்ஸ் ஆகிட்டனா தான் அதில் ருச்சிகரமாக நம்ம படிக்கணும். ஏதோ வேண்டாம் வெறுப்பா எல்லாம் அவங்க சொல்கிறாங்க, சுந்தரகாண்டம் படித்தா நல்லதுன்னு, ஏதோ ராமாயணம் படித்தா நல்லதுன்னு அவங்க சொல்கிறாங்க, ராமநாமம் சொன்னால் நல்லதுன்னு அவங்க சொல்கிறாங்க. அப்படின்லாம் செய்யக்கூடாது. நம்மளுக்கு பிடிச்சி விரும்பி ருசித்து நம்ம செய்தோம்னா கண்டிப்பாக பகவான் எந்த ரூபத்துலேயாவது நம்மளுக்கு காட்சி கொடுப்பான், எந்த விதத்துலையாவது நம்மளுக்கு எந்த ரூபத்துலையாவது நம்மளுக்கு உதவி செய்வான், எப்படியோ அனுகூலமாக இருப்பான். இப்போ நான் சொன்னேன், இஸ்கான் வரும்போது எனக்கு பார்த்தா நடந்து வரணும், திடீர்னு பார்த்தா யாரோ ஒருத்தர் வந்து காரில் ஏற்றி போவாங்க, திடீர்னு வந்து எங்கேயோ வந்து நம்மளை அங்கே விட்டுறேன் இங்கே விட்டுறேன், அவங்களே வந்து வாண்டடாக ஏற்றி போவாங்க. அதுமாதிரி எத்தனையோ தடவை உதவி பெற்றிருக்கேன் நான். அதுமாதிரி அவ்வளோ நடந்திருக்கு இன்சிடெண்ட்டு. அது மாதிரி உண்மையிலே சொல்கிறேன், எனக்கு ஒவ்வொரு கட்டத்துலேயும் வாழ்க்கையில் நிறைய துன்பகரமான கட்டத்திலலாம் எத்தனை மிராக்கிள்ஸ் நடந்திருக்கு தெரியுமா? அவ்வளோ அதிசயங்கள் நடந்திருக்கு. அதெல்லாம் சொல்ல மாட்டாது. ஏன்னா உறவினர்களே எனக்கு பகைகளாக இருந்தாங்க. அதெல்லாம் இருக்கிற இடம் தெரியாமல் பண்ணிட்டான் பகவான். அந்த பகையெல்லாம் அந்த பகைகளை எப்படி உடைச்சான்? அவங்களுக்கு எனக்கு இது முள் மாதிரி இருந்தாங்க, கல் மாதிரி. அந்த தடைகள்லாம் தூக்கி போட்டு அழகாக நம்மளை ஃப்ரீயாக நடக்கும்படி பகவான் பண்ணிட்டான். ஃப்ரீயாக பக்திப்படி பண்ணுவான். அதெல்லாம் சொன்னால் அதெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் போயிடும். அக்லிஷ்டகாரனாக கிளேசம் இல்லாமல் பகவான் நம்மளுக்கு எல்லா விஷயத்தையும் சாதித்து கொடுத்துருவான். உறவினர்களே பகையாக இருந்தாங்க எனக்கு எத்தனையோ பேர். ஆனால் அதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டான். நான் யாரை கண்டியெல்லாம் பெருசாக பயந்தனோ அந்த பயமே இல்லாத அபயம் சர்வபூதேப்பியம் அப்படின்னு பயம் இல்லாத பண்ணிட்டான். இப்போ பார்த்தா அவங்க நம்மளை பார்த்து பயப்படுற மாதிரி பண்ணிட்டான். அப்படி கூட பண்ணிடுவான். நான் அப்படி கூட பண்ணுவான். அவங்க தான் நம்மளை பார்த்து பயப்படும் போது நம்ம அவங்கள பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்லாதபடி பகவான் பண்ணிவிடுவான். அதுதான் பகவானுடைய செயல். எல்லாமே அது எப்படி நடக்கும் ஏது நடக்கும் தெரியாது. அது ஆட்டோமேட்டிக்காக நம்மளாம் முரட்டுத்தனமாக இருக்கோமா, நம்ம பயங்கரமாக சண்டை போடுறாங்களான்னு கேட்டால் சண்டைலாம் போட மாட்டேன், எதுவும் பண்ண மாட்டேன், இந்த சாதாரணமாக தான் போவேன். ஆனாலும் பார்த்தா நம்மளை பார்த்து அவங்க ஒதுங்கி போகிற மாதிரி தான் இருக்குமே தவிர நம்ம பயந்து போகிற மாதிரி, நான் பயந்து போகிற மாதிரி தான் இருந்தேன். ஆனால் ராமநாமா சொல்ல ராமாயணம் பாராயணம் பண்ணி ராமர் என்ன பண்ணுறார், அதெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் பண்ணிட்டார். அந்த பயமற்ற நிலையை கொடுத்துட்டார். நிர்பயத்துவம், அரோகதா, அஜாட்டியம், வாக்குப்படுத்தும், அனுமதி ஸ்மரணம், அனுமானம் நினச்சாலே நிர்பயத்துவம் கொடுங்க. அப்போ ராமநாமா சொல்கிறவங்களுக்கு சொல்ல வேண்டியதே இல்லை. அது மாதிரி நம்மளுக்கு எல்லா தடங்களும் உடைச்செறியப்படும். அதே சமயத்தில் ஒன்றுன்னா பெருசாக ஆசைப்படக்கூடாது. என்னன்னா மனசில் பெருசாக நான் கோடீஸ்வரன் ஆகணும், நான் அப்படி ஆகணும், அவங்கள மாதிரி எதான் சொல்கிறேன். இந்த இன்னொருத்தரை பார்க்குறோம் பற்றியா, அங்கே வர்றது தான் ப்ராப்ளமே. நம்ம பக்திக்கு என்னடா பக்தி பண்ணி இவ்வளோ நாள் பாடுறா, அவங்களாம் பாரு நமக்கு முன்னாடி எங்கேயோ போயிட்டாங்க பாரு. அவங்களாம் என்னது நமக்கு முன்னாடி அவங்க எங்கேயோ போயிட்டாங்க பாரு, சூப்பராகிறான் பாரு. நம்ம பாரு இன்னும் அதே இடத்துல உட்காந்துருக்கோம் பாரு. அட பாவி, அவங்க போனாங்கன்னு சொல்கிறே தவிர அவங்க எத்தனை கஷ்டங்களுக்கு நடுவில் போனாங்க தெரியுமா? அவங்க நீ சுகவாசியாக இருக்கிற நீ பகவான் நல்லா வச்சுருக்கான். ஏன்டா இப்போ இது இழகணும்னு நினைக்கிறேன். இந்த சௌக்கியத்தை இந்த சாந்தி இழந்துட்டு நீ அதை போய் அந்த தொல்லையை கட்டினு ஆசைப்பட்ற நீ. அந்த தொல்லை நம்மளுக்கு வரலையேன்ட்டு ஏன்டா வருத்தப்படுற நீ. அந்த தொல்லை நம்மளுக்கு வரவேணாடா. அந்த தொல்லை அவங்களுக்கே அது அந்த சொத்து அவங்களுக்கே சொந்தம். அது அவங்க அனுபவிக்கிட்டோம். அவங்கள முன்னாடி நான் போனோம், அவங்கள விட நான் பெரிய ஆளாயிடணும் அப்படின்னு நினைக்கிறேன் பற்றியா. அங்கே தான் நம்ம பண்ணுற பெரிய தப்பு. நமக்கு இருக்கிறது எத்தனை லாப சந்தோஷம் கிடைச்சது போதும், திருப்தியாரு. பகவான் கொடுத்ததில் ஆனந்தமாக இருக்கணும். நான் என்ன சொல்லணும், எந்த ஆசையும் வச்சுக்காதீங்க, தேவையில்லை எதுவுமே. ஏன்னா இப்போது பணம் போகணும், நம்ம எல்லோரையும் முந்தடிச்சுன்னு போனோம் அப்படின்னா நினைக்கிறோம் பற்றியா. அதான் பெருத்தப்பட்ட நம்ம இல்லை. அவங்களாம் வந்து பார்த்து நம்ம வயசு தான், நம்ம கூட வந்தவங்க தான், நம்ம அப்படி பண்ண நம்மளுக்கு முன்னாடி போயிட்டாங்க பார்த்து எப்படி இருந்தவங்க. நாமளும் அது மாதிரி அந்த வழியில் போயிருந்தால் நம்மளும் பெரிய ஆள் ஆயிடலாம் அப்படின்னு அதை நினைக்காத. ஆனால் உனக்கு வந்து கொடுத்த ராமாயணத்தையோ ராமநாமத்தையோ அவங்களுக்கு கொடுத்தானா, நீ பணத்தை வச்சு கம்பேர் பண்ணாத, வசதிகளை வச்சு கம்பேர் பண்ணாத. உனக்கு கிடைச்ச பகவான் கொடுத்த பாக்கியத்தை அவங்களுக்கு கொடுத்தானா? உனக்கு பல அதிசயங்களை பகவான் வாழ்க்கையில் நிகழ்த்தியிருக்கான். ஆனால் திருப்தியாக இருக்குது, இது நல்லா தான் போயினுக்குது. ஆனால் என்னென்னா அவங்கள மாதிரி இல்லைன்னு தான் வருத்தமே தவிர எனக்கு கிடைச்சது போதும்பா. எனக்கு கிடைச்சதே அதிகமாக தான் இருக்குது. சொல்லப்போனால் எனக்கு கிடைச்சது போதும், திருப்தியாக இருக்குது, நிம்மதியாக போயினுக்குது. ஆனால் என்ன நம்மளுக்கு தோணுன்னா, இது போதாதே. ஏன் போதாதுண்ணா, நாளைக்கு போதாதே, இன்றைக்கி போதும். இது கிடைச்சது வந்து இன்றைக்கி போதும்பா, நாளைக்கு போதாதே.
நாளைக்கு நான் போகணுமே. அப்போ போய் நான் எங்கே தேடுவேன்? நம்ம சின்ன வயசில் நம்ம வந்து அவங்க கூட போயிருந்தா அவங்க கூட ட்ராவல் பண்ணியிருந்தா நம்ம நல்லா அந்த ஹை ஸ்டேஜை பிடிச்சிக்கலாமே, அந்த உயர்ந்த இடத்த பிடிச்சிடலாம், நம்மளும் பெரிய பணக்காரன் ஆகிடலாம், அவங்கள முந்தேற்றி போயிடலாம், நம்மளும் காரு பங்களா எல்லாம் வசதி வாங்கி வச்சிடலாம், நல்லா இருந்துருக்கலாமே அப்படின்னு தோணும். அப்போ நம்ம இந்த பக்தி வழியில் வந்துட்டு நம்ம அதெல்லாம் அதெல்லாம் லூஸ் பண்ணிட்டோமே, வேஸ்ட் பண்ணிட்டோமே டைமு அப்படின்லாம் நமக்கு தோணும். சத்தியமாக பக்தி வழியில் தான் இப்போ தான் பர்ஃபெக்டாக இருக்கிறேன். இப்போ தான் சரியான வழியை நல்ல வழியில் போயின்னு இருக்கேன். ராமாயணம் படிக்கிறோம், ராமநாமம் சொல்கிறோம், ராம் பக்தி பண்ணுறோம், நல்லா போயினுக்குது. நிறைய பகவான் சொல்கிறாங்களே, இது போல் நிறைய சிம்டம்ஸ்லாம் பகவான் காண்பிக்கிறான். நம்மளுக்கு எல்லாமே ராமர் வழியாகவே எல்லாமே நல்லபடியாக நடந்துன்னு இருக்குது. அப்புறம் ஏன் பயப்படுற? இல்லை, இது வந்து நாளைக்கு ஒன்றும் ஆகாது. இன்றைக்கி எப்படி போதோ அப்படி தான் நாளைக்கும் போவோம். இத்தனை நாள் எப்படி போச்சோ அப்படி தான் நாளைக்கும் போவோம். இத்தனை நாள் எப்படி போச்சோ அப்படி தான் இன்றைக்கும் போகுது. இன்றைக்கி போகிற மாதிரி தான் நாளைக்கும் போவோம். புரியுதுங்களா? அதனால் வந்து பயப்பட வேண்டிய என்னென்னா பயம் வரலையேன்றதுக்காகவே பயப்படுற மாதிரி ஆகிடுது. இப்போ பாருங்கள், பயத்தை நாமளே வாரி கட்டிக்கிற மாதிரி இல்லை. இப்போது நம்ம நல்லபடியாக போயிடுது, நல்ல மனசு சாந்தியாக இருக்குது, நிம்மதியாக சந்தோஷமாக இருக்குது. ராமாயணத்தை படித்து முடித்தோம், இன்னைக்கு பட்டாபிஷேகம் படித்து முடித்தோம், சந்தோஷமாக இருக்குது. அதான் அப்படியே போக வேண்டியது தானே? இல்லை இதெல்லாம் நான் டைம் வேஸ்ட் மாதிரி தெரியுது. வெறும் ராமாயணம் படிச்சுருந்தா பழிக்கிற வேலையை பார்க்கணுவா, நல்லா சம்பாதிக்க வேணாவா, பெரிய ஆளாக வேணாவா, குடும்பத்தை காப்பாற்ற வேணாவா, பெரிய லட்சாதிபதியாக ஆகிட வேணாவா அப்படின்னு. இப்போ எப்படி இருக்கிற? இப்போ அந்தளவுக்கு லட்சாதிபதியாக இல்லை, ஆனால் ஓரளவுக்கு நார்மலாக இருக்குது. அவள் தான் போதும். நிம்மதி இருக்குதுல்ல, நிம்மதி இருக்குது, சாந்தி இருக்குது, பகவத் பக்தி இருக்குல்ல, பக்தி இருக்குது. அவ்வளோதான். இதுக்கு மேலே ஏதாவது ஆசைப்பட்டனா டேஞ்சர். பிரச்சனைகளை நீயே உள்ளே வாங்கி விட்டுக்கிறேன்னு அர்த்தம். அடுத்த ஸ்டெப்பை நீ எடுக்கும்போது பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். அந்த பிரச்சனையெல்லாம் கடந்து போய் நீ அந்த இடத்த அடைஞ்சதுக்குள்ளே நீ ராமரையும் விட்டுடுவேன், சீதையும் விட்டுடுவேன், ஆஞ்சநேயரையும் விட்டுடுவேன். அப்புறமா பார்த்தா பெரிய பௌதிகவாதி ஆகிடுவேன், நல்ல பணக்காரன் ஆகிடுவேன். ஆனால் பெரிய பௌதிகவாதியாக நல்ல ராவணன் மாதிரி பெரிய பணக்காரன் ஆகிடலாம், லங்கைக்கு அதிபதியானா. ஆனால் ராம் பக்தி ஒரு கடுகளவு கூட இருக்காது. எது வேணும்? எதுவும் இல்லாமல் இருந்தாலும் மனசை சாந்தியோட உண்மையான தர்மத்தோட ராம் பக்தியோடு பிரகாசிக்கிறது பெட்டரா? ஆனால் எல்லாம் இருந்தோம் நிம்மதி இல்லாமல் இருக்கிறது பெட்டரா? யோசிச்சு பாருங்கள். நம்ம மனசே நம்ம நிம்மதி கொடுக்காது. அப்போ புரிஞ்சுக்கணும். அதனால் பக்தின்றது சாதாரண விஷயம் கிடையாது. எல்லாருக்குமே அதான் சொல்கிறேன், 1000ல் யாரோ ஒருத்தர் தான் மோட்சம் அடையணும்னு முயற்சி பண்ணுவாங்களாம். அதில் 1000ல் யாரோ ஒருத்தர் பொறுக்கி எடுத்து தான் ஜலிச்சு தான் ஒருத்தர் தான் பகவத் பக்திக்கு வருவாங்களாம். அப்படியே கீதையில் பகவான் சொல்கிறான், மனுஷியானம் சகசேஷு கச்ச ஜெயதி சித்தையே அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்குது, அதில் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் யார் என்ன நினைக்கிறாங்க, யாருக்காக நம்ம வாழணும்? பகவானுக்காக வாழணும், அவ்வளோதான். நம்ம ஜென்மா கரையேற்றிக்கிறதுக்கு என்ன வழியோ அதை தேடினா போதும். அதில் நார்மல் லிமிட்டாக இருக்க போதும், அளவோடு யோசித்தா போதும். அதிகமாக யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம யோசிக்கிறதுலாம் அதிகமாக யோசிக்கணும்னா ராமரை பற்றி யோசிக்கலாம், சீதையை பற்றி யோசிக்கலாம், ஆஞ்சநேய சுவாமி பற்றி யோசிக்கலாம், சுக்கிரவனை பற்றி யோசிக்கலாம். யோசிக்கிறதுக்கு கிரந்தமாக நிறைய யோசிக்கலாம். அது அதிகமாக யோசிக்கணும், அதான் யோசிக்கணும். தேவையில்லாததை யோசித்து களியை நம்மளே உள்ளே வாங்கி விட்டக்கூடாது. களி புருஷன் நம்மளை பாடுபடுத்திடுவான், அலைக்கழிச்சு வச்சுருவான். அதெல்லாம் நம்மளுக்கு வேணாம். இப்போயே நல்லா பாதுகாப்பில் தான் இருக்கிறோம், நல்ல செக்யூரிட்டியில் இருக்கிறோம். நம்மளுக்குள்ளே ஒரு வளையம் இருக்குது, பகவானுடைய பாதுகாப்பு வளையம் இருக்குது. அதுவே நம்மளை பாதுகாக்கிறது நல்லாவே இருக்குது. நம்மளுக்கு வேணும்னா நம்ம போராட வேண்டிய அவசியம் இல்லை. பகவான் ஒரு கடாட்சம் பண்ணான்னா, சீதம்மா ஒரு கடாட்சம் பண்ணான்னா உனக்கு எல்லா செல்வங்களையும் ஐஸ்வர்யத்தையும் ஐஸ்வர்யங்களையும் அள்ளி கொடுத்துருவான் அந்த அம்மா. அஷ்டலட்சுமி அந்த அம்மா தானே, சீதம்மா தானே. வீரலட்சுமி வேணுமா, விஜயலட்சுமி, தனலட்சுமி வேணுமா, தானியலட்சுமி வேணுமா, சந்தான லட்சுமி வேணுமா, எல்லா லட்சுமியும் வீரலட்சுமியும் எல்லா லட்சுமியும் அந்த அம்மா தானே. அந்த அம்மா எதை கேட்டால் கொடுக்க மாட்டான். ஐஸ்வர்யலட்சுமி, தனலட்சுமி, தானியலட்சுமி எல்லாமே அந்த அம்மா தானே. எதை கேட்டால் அந்த அம்மா கொடுக்க மாட்டான். அதனால் சீதம்மா தானே மெயின். அப்படியேப்பட்ட மகாலட்சுமியோட சீதை
ஒரு கடாட்சம் பண்ணால் நம்மளுக்கு கிடைச்சிடும். நம்ம வேணும்னா ராமர் நினைச்சாருன்னா நம்மளுக்கு கொடுத்துட முடியும். நம்மளுக்கு வேணாம்னா எதுக்கு பின்ன அப்போ ஏன் கொடுக்கணும்? ஆனால் ஆபத்து காலத்தில் கொடுத்துருவார், நம்மளை காப்பாற்றிடுவார். அதனால் ஆபத்தே கிடையாது. ராம பக்தர்களுக்கு ஆபத்துன்றது கிடையாது. எதிர ஆபத்துனா ராமரை மறந்தால் தான் ஆபத்து. எதிர சம்பத்துன்னா ராமர் நினைவோடு வாழறது தான் சம்பத்து. ராம நாமா சொல்லின்னு ராமாயணம் பாராயணம் பண்ணிடுவேன், இதுதான் பெரிய சம்பத்து. இப்போ நல்லா பணக்கார திருப்தியில் தான் இருக்கிறான், நல்லா பூர்ண நிறைவோடு தான் சந்தோஷமாக இருக்குது, மனசு பூர்ணமாக திருப்தியாக தான் இருக்குது. இந்த திருப்தி தான் எதுலன்னா ஒரு பணக்காரன் தான் இவ்வளோ திருப்தியாக இருப்பான். எல்லா ஆசைகளும் நிறைவேறினவனுக்கும் ஒரு திருப்தி இருக்கும் தெரியுமா? எல்லா ஆசைகளும் நிறைவேறிட்டால் ஒரு திருப்தி இருக்கும் பார்த்தியா? அந்த திருப்தியோடு இருக்கிற மனப்பான்மை உனக்கு வேணுமா வேணாவா அப்படின்னா ராமாயணம் படி, ராமநாமம் சொல்லு, ராமரை தியானம் பண்ணு, சீதாராமரை தியானம் பண்ணு, அந்த திருப்தி கிடைக்கும். ஆஞ்சநேயர் அடைந்த அந்த திருப்தி கிடைக்கும். பூர்ணமிதம் எல்லாம் பிரம்மந்தான். அந்த பரபிரம்மஸ்வரூபமாகிய அந்த ஆனந்தம், பிரம்ம சௌக்கியத்து ஆனந்தம், அப்படியேப்பட்ட பூர்ண திருப்தி இதில் இல்லாமல் வேறு எதில் கிடைக்கும் சொல்ல பார்க்கணும். அது தைரியமாக பகவத் பக்தி பண்ணுறது பெஸ்ட்டு. யாரோ என்னென்னோ சொல்லுவாங்க, 1000 விஷயம். அந்த சாதனை பண்ணு, இந்த சாதனை பண்ணு, அந்த கோயிலுக்கு போ, இந்த யாத்திரைக்கு போ, இதை பண்ணு, அதை பண்ணு, இந்த மூக்கை பிடிச்சின்னு உட்காரு, யோகம் பண்ணு, தியானம் பண்ணு, கிரியை பண்ணு, ஞானம் பண்ணு, கிரியை பண்ணு, ஏதோ அஷ்டாங்க யோகா பயிற்சி பண்ணு, எல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒன்றுமே தேவையில்லை. ராமான்னு சொல்ல தெரிஞ்சுக்கோ, சீதாராமனை மனசால தியானம் பண்ணிக்கோ, அவ்வளோதான். வேறு ஒன்றுமே தேவையில்லை. ராமாயணம் முடிஞ்சால் ராமாயணம் கேளு, ராமாயணம் படி, அதுவே போதுமானது. வாழ்க்கை சௌக்கியமாக வேலைக்கு சாப்பிடு, நல்லா தூங்கு, ஆரோக்கியமாக நிறைய தண்ணி, இந்த வெயில் காலத்தில் நல்லா தண்ணி குடிக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு மலச்சிக்கல்லாம் இல்லாமல் இருக்கும். நிறைய தண்ணி குடிக்கணும், நல்லா ராமநாமம் சொல்லணும், சீதாராமனை சதாசரம் தியானம் பண்ணணும். பக்தர்கள்லாம் எப்படி பக்தி பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கணும். ஆஞ்சநேயர் எப்படி பக்தி பண்ணியிருக்கார், பரதன் எப்படி பக்தி பண்ணியிருக்கார், கௌசல்யம்மா எப்படி பக்தி பண்ணியிருக்கார், தசரதர் எப்படி பக்தி பண்ணியிருக்கார், அதெல்லாம் அப்படியே பார்த்தாவே நம்மளுக்கு அதுவே பெரிய யோகம்தான். சபரி அம்மா எப்படி பக்தி பண்ணியிருக்காங்க பாருங்கள், அவ்வளோதான். வேறு என்ன செய்யணும்? மகான்கள் சொன்னதை மட்டும் செய்தாவே போதும். புதுசாக எதுவும் ஆரம்பிக்காமல், நாமளாம் ஒன்று புதுசாக எதுவும் ஆரம்பிச்சிட்டாமல், மகான்கள் எந்த வழியில் சொன்னாங்களோ அந்த வழியில் போனால் நாம சங்கீதம் பண்ணோம், நாம சங்கீதம் பண்ணு, நிறைய நாம சொல்லு. ராமாயணம் படிமா ராமாயணம் படி, ராமர் கதையை பேசினா ராமர் கதையை பேசு. அதுதான் அவனுடைய அப்படியே ஆனந்தமாக பொழுது பார்க்கணுமே போதுமானது. அதிகமாக நிறைய என்கேஜ்மெண்ட்ஸ் வச்சுக்காதீங்க, நிறைய மனசை ப்ரெஷர் ஆக்கிடாதீங்க, தேவையில்லாத ஆசைகளை நமக்குள்ளே வளர்த்துக்காதீங்க, தேவையில்லாத கற்பனைகளை சங்கல்பங்களை நமக்குள்ளே போட்டு திணிச்சிக்காதீங்க. அதெல்லாம் என்றைக்குமே நம்மளுக்கு ஆயுசை குறைச்சிடும். நம்ம ஆயுசை குறைச்சிடும், நம்ம ஆரோக்கியத்தை குறைச்சிடும். மனசில் ப்ரெஷர் உண்டாயிடும், ஸ்ட்ரெஸ் அதிகமாகிடும், தேவையில்லாத பிபி சுகர் எல்லாமே வரும், டயபெட்டிஸ் எல்லாமே. எதுக்கு நம்மளுக்கு இருக்கிறது போதும், திருப்தியாக இருக்குது, நல்லா போயின்னு இருக்கு, அவ்வளோதான். அதோட திருப்திப்படு. அவ்வளோதான். அப்படி ஆஞ்சநேயர் சுவாமி மாதிரி, லக்ஷ்மண சுவாமி மாதிரி, பரதன் மாதிரி அப்படி எதுக்கு கற்றுக்கணும், அவ்வளோதான். ராம 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 ராம, அதுதான் பக்தி தான் முக்கியமே தவிர மற்றதெல்லாம் அப்புறப்பட்ட விஷயம். பக்திக்கு மிஞ்சி எதுவும் இருக்கக்கூடாது. எது பண்ணாலும் ருசிகரமாக பண்ணு. ராமாயணம் படித்தாலும் டேஸ்ட்டாக நல்லா ரசித்து ராமாயணம் படி. அதே போல் நாம சொன்னாலும் ரசித்து, இப்போ கீர்த்தனை பண்ணால் ராமநாம கீர்த்தனம் அழகாக பாடலாம், எத்தனையோ ராகங்களில் பாடலாம் ராமநாமம். நாங்களாம் அதான் சொல்கிறேன், இந்த சொல்லுவாங்களே வச்சு செய்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா சில பேர். அது உண்மையிலே எனக்கு அந்த நாமம் கிடைச்சதுன்னா ஒரு ஏகாந்தமான டைம், நல்லா சாப்பிட்டு தெம்பாக இருக்கும்போது அப்படி ரசித்து பாடுவேன். எனக்கு எப்படி தோந்தோ அப்படி ரசித்து பாடுவேன். எப்படிலாம் எத்தனை ராகங்கள் தோந்தோ அத்தனை ராகங்கள்லாம் பாடி தள்ளிடுவேன். எனக்கு 1 மணி நேரம்லாம் பத்தாது, எனக்கு 2 மணி நேரம் மேலே ஆகிடும் நாம சங்கீர்த்தனம். அப்போ அப்படி சங்கீர்த்தனம் பண்ண ஆரம்பித்தேன். ராமநாமம் தான், வேறு அந்நிய வார்த்தை வராது, ராமநாமம் தான். நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம், ஆடியோவில் பார்த்தா வீடியோவில் போட்டிருக்கோம், யூடியூப்பில் நிறைய. அது மாதிரி அதெல்லாம் சும்மா ஒரு சாம்பிள் தான். எக்கச்சக்கமாக ராகங்களில் நான் ராமநாமம் பாடுவேன். எனக்கு எப்படிலாம் தோந்தோ அப்படிலாம் பாடுவேன். எந்தெந்த ராகம் தோந்தோ அந்த ராகத்தில் ராமநாமம் பாடுவேன்.
ராம 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 ரம ராம 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 ரம ராம 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 ரம ராம 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 ரம ராம 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 ரம ராம ரம ரம ராம ரம ராம 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 ரம. அது மாதிரி பாடுவேன். அப்புறம் இன்னொரு அங்கத்தில் ராம 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 ராமம். இதுவும் கீர்த்தனை தானே, இதுவும் கீர்த்தனை தானே. ஏகாந்தமாக ஆனந்தமாக அனுபவிச்சு பாருது கீர்த்தனை. ராம 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 ராம. நம்மளுக்கு பிடிச்சிருக்கா, நம்மளுக்கு மனசு, ஏன்னா அப்போ தான் ரொம்ப நேரம் பாட முடியும். மனசு பிடிக்காமல் நம்ம பாடினோம்னா கொஞ்ச நேரம் கூட பாட முடியும். டைம் பார்த்து நம்ம நாம சங்கீர்த்தனம் பண்ணுவோம். நிறைய பேர் பார்த்துருக்கேன். சாதனையில் சிரமம் ஏற்பட்டுச்சுன்னா, சிரமம் ஏற்பட்டுச்சுன்னா சாதனையை விட்டுடும். சாதனையில் ருசி ஏற்பட்டுச்சுன்னு சொன்னால் சாதனையை ஜென்மாகவும் விட மாட்டோம். தொடர்ந்து பாடி நேரம் போட ஆசையாக இருக்கும். எனக்கு இதுதான். ராம 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 ராம. யார் என்ன நினைக்கிறாங்க? ஹதத்ரப படன்னு, வெட்கத்தை விட்டு நம்ம பாட்டுக்கு பாடணுமா, வெக்கத்தை விட்டு பாடணுமா, வெக்கத்தை விட்டு பாடு. யார் நம்மளுக்கு பிடிச்சிருக்கு, நம்மளுக்கு ரம்யமாக இருக்குது, நம்ம கரெக்டான வழியில் போகிறோம், ராமநாமத்தை விட அந்நிய வார்த்தை பேசலை, அப்போ உங்களுக்கு பிடிச்ச ராகத்தில் தாராளமாக பாடுங்களேன். யார் வேணாம்னு சொல்லு. நம்ம தாராளம் சுதந்திரமாக பக்தி பண்ணணும், அதுதான் சந்தோஷமே. இப்போ நம்ம நிறைய ராகங்களில் பாடியிருக்கோம். ராம ராம ராம் ராம ராம ராம் ராம ராம ராம் ராம ராம ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம ராம ராம் ராம ராம ராம் ராம ராம ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம ராம ராம் ராம ராம ராம் ராம ராம ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம ராம் ராம ராம ராம
ராம ராம ராம ராம் ராம 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 ராம் ராம ராம் ராம 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 ராம. ஸ்ருதி சுத்தமாக பாடணுன்னு அவசியம் இல்லை. எப்படியோ நம்மளுக்கு வாய் வந்தது பாடுறோம். எப்படியோ தெரிஞ்ச வரைக்கும் பாடினா போதும். நம்ம பக்காவாக நல்லா ராகத்தில் ஜாக்கிரதையாக இருக்கக்கூடாது, நாமத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும். ராகம் எப்படி வேணால் பாடிங்க, நம்மளுக்கு பிடிச்சதாக இருக்குது, அவ்வளோதான். நம்ம பெரிய சிங்கர் கிடையாது, நம்ம சூப்பர் சிங்கர் கிடையாது. நம்ம ஆஹா ஓஹன்னு பாடுறதுக்கு சும்மா ஏதோ நம்மளுக்கு ரம்யமாக இருக்குதா, அவ்வளோதான். அப்படின்னு என்ன ராகம் முக்கியம் இல்லை, நாமா முக்கியம், அவ்வளோதான். ராம ராம ராம் ராம ராம ராம். நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ராகத்தில் அனுபவித்து பாடினா போதும், அதான் முக்கியம். ரம்யன் லயமாவது தான் முக்கியம். மனசு லயமாக என்ன ராமநாமத்தில். ராம ராம ராம் ராம ராம ராம் ராம 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 ராம் ராம ராம ராம. அவ்வளோதான். அது மாதிரி ராம ராம் ராம ராம் ராம ராம ராம் 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 ராம 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 ராம் ராம ராம ராம் ராம ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம ராம ராம் ராம ராம் ராம 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 ராம் ராம ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம ராம் ராம ராம ராம் 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 ராம 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 ராம் ராம ராம ராம் ராம ராம் ராம ராம ராம் ராம ராம் ராம 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 ராம் ராம 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 ராம. அவ்வளோதான். அது மாதிரி நம்ம அனுபவித்து பாட 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 சுவாரஸ்யமாக இருக்கும். வாழ்க்கை என்ன, ஜாலியாக என்ஜாய் பண்ணணும். நாம் சங்கீதத்தினால என்ஜாய் பண்ணலாம் முடியும். நம்ம டிவி பார்க்கணும், கேபிள் டிவி பார்க்கணும், நம்ம யூடியூப் பார்க்கணுன்னு அவசியமே கிடையாது. அதெல்லாம் மனசை கெடுக்கக்கூடியது. இது மனசை ப்யூரிஃபை பண்ணக்கூடியது நாம சங்கீர்த்தனம். இப்போ அது நாம சங்கீர்த்தனம் எவ்வளோ ஆனந்தமாக இருக்குது. ரசித்து ரசித்து பாடுற ராம சங்கீர்த்தனம் இணையாக வருமா? வராது. ராம் ரம ராம் ரம ராம் ரம ராம் ராம் ரம ராம் ராம ரமா ராம் ரம ராம் ரம ராம் 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 ரம ராம் ரம ராம ரமா ராம் ரம ராம் ரம ராம ரமா ராம ரமா ராமா ராமா
రామ 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 రమ రామ 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 ராம ராம ரமா. நம்ம அனுபவிக்கிறோமோ இல்லையோ மற்றவங்க ஒரு நம்மளால் தெரிஞ்சது நம்மளை வழி காமிச்சிட்டு போடணும். இது மாதிரி ராகங்களில் நம்மளுக்கு பிடிச்ச ராகத்தில் ராமநாமம் பாடணும். எவ்வளோ நேரம் வேணாலும் பாடலாம், சுகமாக பாடி அனுபவிக்கலாம். ராம 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 ராம் ராம ராம ராம் ராம ராம ராம் ராம ராம ராம் ராம ராம் ராம ராம ராம் ராம ராம ராம் ராம ராம ராம் ராம 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 ரம ராம ராம ரம ராம 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 ரம ராம ராம ரம ராம ரம ராம ராம ரம ராம ராம ரம ராம் ராம ரம ராம ரம ராம ராம ரம ராம ராம ரம ராம் ராம ரம ராம ராம் ராம ராம ராம் ராம ராம ராம் ராம ராம ராம் ராம ராம் ராம ராம ராம் ராம ராம ராம் ராம ராம ராம் ராம 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 ரம ராம ராம ரம ராம 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 ரம ராம ராம ரம ராம 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 ரம ராம ராம ரம ராம் ராம ரம ராம 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 ரம ராம் ராம ரம ராம ராம் ராம ராம ராம் ராம ராம ராம் ராம ராம ராம் ராம ராம் ராம ராம ராம் ராம ராம ராம் ராம ராம ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம
ராம ராம ராம ராம ராம ராம் ரம ராம 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 ராம் ராம 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 ராம் ராம ராம. இது மாதிரி இன்னும் பல நிறைய ராகங்கள் இருக்குது, பாடலாம். ராம 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 ராம் 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 ராம 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 ராம் ராம ராம் ராம ராம் ராம ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம ராம் ராம ராம் ராம 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 ராம் ராம ராம் ராம ராம் ராம ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம ராம் ராம ராம் ராம 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 ராம். ராம ராம் ராம ராம ராம் ராம ராம ராம் ராம ராம் ராம 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 ராம் ராம ராம ராம் ராம ராம் ராம ராம ராம. ராம ராம ராம் ராம ராம ராம் ராம ராம் ராம 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 ராம் ராம ராம ராம் ராம ராம் ராம 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 ராம் ராம ராம் ராம ராம் ராம ராம ராம் ராம் ராம ராம் ராம ராம் ராம ராம ராம் ராம 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 ரம ராம 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 ரம ராம் ராம ராம் ராம் ராம ராம் ராம 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 ராம் ராம் ராம 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 ராம் ராம ராம ராம் ராம ராம ராம் ராம 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 ராம் ராம ராம ராம் ராம 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 ராம. விட்டால் பாடினே இருப்பேன், நிறைய பாடினே இருப்பேன். அப்படியே டைம் போகிறது தெரியாது, அப்படியே பாடினே இருப்பேன். அவ்வளோ சுவாரஸ்யமானது ராமநாமம். ராமநாமம்லாம் எண்டே கிடையாது, அது எண்டே கிடையாது. நம்மளா எண்டு போட்டால் தான் உண்டு, அது எண்டே கிடையாது. ராமநாமம் போயினே இருக்கும். பாடுது எக்கச்சக்க பாட்டில் பாடின்னு இருப்பேன், ரசித்து திருப்பி திருப்பி பாடின ராகத்திலே திருப்பி பாடின்னு இருப்பேன். டைம் போகிறதே தெரியாது, அவ்வளோ ஆனந்தமாக பொழுது போகும். ஆனந்தமாக நாம சங்கீதத்தில் பொழுது போகும், சந்தோஷமாக.
அது சுவையே தனி சுகம், அது தனி சுவை, அது இணையாக எதுவுமே கிடையாது. ராம ராம ராம் 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 ராம ராம ராம். யார் என்ன வேணால் நினச்சிக்கிட்டோம், நம்மளுக்கு பிடிச்சிருக்கா ராமநாமத்தை தவிர வேறு எந்த வார்த்தையும் வரக்கூடாது. அதே பாடம் தான் பார்த்தோம். ராம ராம ராம் 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 ராம ராம ராம். இது மாதிரி ராம 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 ராம. சரி, நம்ம பூர்த்தி பண்ணிப்போம். விட்டால் நான் பாடினே இருப்பேன், ஏதாவது எனக்கு வந்துனே இருக்கும், பாடினே இருக்கும் போல தோணும், அது எண்டே இல்லாமல் போயினே இருக்கும். சரி, நம்ம பூர்த்தி பண்ணிப்போம். சும்மா ஒரு உதாரணமாக சொன்னேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ராகத்தில் நம்ம பாடலாம் ஆனந்தமாக. ராம 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 ராம.